ஒரு நபர் ஒரு சொத்து வாங்குறாங்க அப்படின்னா, அந்த சொத்துல ஏதாவது வில்லங்க இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்கணும். அப்படி நாம வாங்காம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு காசு குடுத்து சொத்து வாங்குனதும் இல்லாம, நம்ம நீதிமன்றத்திலயும் போய் வழக்கிட்டு அந்த சொத்த மீட்க வேண்டிய சூழ்நிலை வரும். சில சமயம் நம்மளால மீட்க முடியாமயும் போகலாம். அப்படி நாம சொத்து வாங்கும்போது, நம்ம என்னென்ன ஆவணங்களை எல்லாம் சரி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு சொத்து வாங்குறோம்னா, எந்த சொத்த நாம வாங்குறோமோ, அந்த சொத்துடைய வில்லங்க சான்றிதழ ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நடப்பு நாள் வரைக்கும் நம்ம அந்த வில்லங்க சான்றிதழ் வாங்கிரணும். நம்ம வாங்கக்கூடிய சொத்தின் உரிமையாளர் இறந்து போயிருந்தாரு அப்படின்னா, அந்த சொத்தின் உரிமையாளருக்கு யார் யாரெல்லாம் வாரிசு அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக நம்ம அவங்களுடைய வாரிசு சான்றிதழ் கண்டிப்பா வாங்கிக்கணும். மேலும் அந்த இடத்தோட பட்டா காப்பியும் வாங்கிக்கணும். மேலும் அந்த இடத்துக்கு யார் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க, யார் குடிநீர் வரி கட்டிட்டு இருக்காங்க, யார் மின் கட்டணம் கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். ஏன்னா சில சமயம் சொத்துல ஓனர் ஒருத்தரா இருப்பாங்க. அந்த சொத்துல ஒரு நபர் குடியிருந்துட்டு அந்த இடத்த காலி பண்ண மாட்டேன், அந்த சொத்துல எனக்கு தான் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு குடியிருந்துட்டு வருவாரு. அவர் சொத்து வரி, குடிநீர் வரி, மின் கட்டணம்லாம் செலுத்திட்டு வருவாங்க. அதனால சொத்தின் சுவாதீனத்துல யார் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா குடிநீர் வரியை கேட்டு வாங்கிக்கணும், பட்டாவை கேட்டு வாங்கிக்கணும், மேலும் மின் கட்டண ரசீதை கேட்டு வாங்கிக்கணும். நாம வில்லங்க சான்றிதழை பார்க்கும்போது எந்தெந்த ஆவணங்கள்ல வில்லங்க சான்றிதழை காட்டுதோ அந்த அனைத்து ஆவணங்களையும் நம்ம கேட்டு வாங்கிக்கணும். ஒரு சில சமயம் அந்த சொத்தை வந்து அடமானம் வச்சிருப்பாங்க, அந்த அடமானத்தை மீட்காம விட்டுருப்பாங்க. அப்ப எப்படியா இருந்தாலும் ஒரு தடவை நம்ம அடமானம் வச்சா அந்த சொத்து அடமானம் வைக்கப்பட்டதாகவே கருதப்படுமே ஒழிய அதை மீட்டதான கருதப்படாது. மீட்டா மட்டும் அது மீட்டதாகும். ஒரு சொத்தை விற்கக்கூடிய நபர் பாதி ஆவணங்களை கொடுத்துட்டு மீதி ஆவணங்களை அப்புறம் தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க முழு ஆவணங்களையும் வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சொத்தை கிரையை முடிக்கணுமே ஒழிய பாதி ஆவணங்களை மட்டும் பார்த்துட்டு கிரையை முடிக்க கூடாது. சட்டத்துல நம்பிக்கைக்கு இடம் இல்லை. சட்டத்துக்கு சாட்சியம் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து சொத்து வாங்குறோம் அப்படின்னா, அவர் ஏற்கனவே ஒரு ஆவணத்தின் மூலமா தான் அந்த சொத்தை வாங்கியிருப்பாரு. அந்த ஆவணத்துல அந்த சொத்துடைய சர்வே நம்பர் சரியா இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். அப்படி ஏதாவது நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த சொத்தினோட சர்வே நம்பர் அதுல தப்பா போட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த சர்வே நம்பரை மாத்துறதுக்கு நாம தான் மனு தாக்கல் செஞ்சு அதை மாத்தணும். அதற்கான செலவும் நாமளே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வாங்கக்கூடிய சொத்து ஒரு வீடாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீட்டுக்கான பில்டிங் அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சொத்தை வாங்கும்போது அதில் உள்ள எல்லா ஆவணங்களையும் பார்த்து தான் நம்ம வாங்கணுமே ஒழிய எந்த ஆவணங்களையும் பார்க்காம வாங்கிடக்கூடாது. இல்லை சில ஆவணங்களை பார்த்துட்டு சில ஆவணங்களை பார்க்காம வாங்கிடக்கூடாது. நம்பிக்கையின் அடிப்படையில் சொத்தை வாங்கிடக்கூடாது. ஏன்னா நம்பிக்கைக்கும் சட்டத்துக்கும் இடமில்லை. சட்டத்துக்கு தேவை சாட்சியங்களும் ஆதாரங்களும் மட்டும்தான். ஆதாரங்கள் இல்லாமல் நமக்கு சாதகமாக தீர்ப்பை ஒருபோதும் வாங்கிட முடியாது.